ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நிறைய பேர் வந்து டைம் டேபிள் வந்த பிறகு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னால் வந்து சென்டம் அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லைன்னா என்னால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இன்னையிலேருந்தாவது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். நான் மறுபடியும் இந்த மந்த் விட்டுருவேன், ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. அதனால இந்த நவம்பர் மந்த்லேருந்து கொஞ்சம் சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நமக்கு மிட் டேர்ம் எக்ஸாமும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமும் வருது. மிட் டேர்ம் எக்ஸாமில் வந்து 2 சாப்டர் 3 சாப்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்மியான போர்ஷன்ஸ், அதுலேயும் எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்காம ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து தரவு பண்ண பாருங்கள். அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு குவார்ட்டர்லி ஃபஸ்ட் பார்ட்டோடது வரும். அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்க பார்ட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹாஃப் இயர்லி போர்ஷனை ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் அச்சீவ் பண்ண முடியும், ஒரு 90+ அச்சீவ் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற டைமையும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களால் முடியாது. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.